நீண்ட நாளாக உலாவி வந்துட்டு இருக்கிற செய்தி ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு. கௌதம் கம்பீர் இந்திய கிரிக்கெட் அணியோட புதிய ஹெட் கோச்சாக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அது தவிர சப்போர்ட் ஸ்டாஃப் பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. அதுக்காக இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் கெட் திஸ் கிரியேட்டிவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாங்களால் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான். கௌதம் கம்பீர் மற்றும் WV ராமன், முன்னாள் இந்திய கிரிக்கெட்டர், தமிழ்நாடுவை சேர்ந்தவர். இவங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் அட்வைசரி கமிட்டியோட இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் அப்போவே எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அனுமானித்த செய்தி கௌதம் கம்பீர் வந்து ஃப்ரண்ட் ரன்னர்னு. அண்ட் அதை வந்து ஜெய்ஷா எக்ஸ் தளத்தில் BCCIயோட செக்ரட்டரி ஜெய்ஷா இன்றைக்கி அதை வந்து தெளிவுபடுத்திட்டார். கௌதம் கம்பீரோட டென்யூர் 2027 வரைக்கும் நீடிக்கும். 3 ஃபார்மேட்ஸ்க்கும் இந்தியாவோட ஹெட் கோச்சாக இருப்பார். அண்ட் அவரும் இதை கன்ஃபார்ம் பண்ணி அதே எக்ஸ் தளத்தில் 140 கோடி இந்தியர்களோட கனவை நினைவாக்குவது தான் என்னோட இலக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ட் அதோட BCCI இன்னொரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு புதிய சப்போர்ட் ஸ்டாஃப், கௌதம் கம்பீரோட ஒரு புதிய டீம் வரக்கூடும் அப்படிங்கிற க்ளூ நமக்கு எங்கே தெரிய வருதுன்னா, BCCI பேட்டிங் கோச் விக்ரம் ராठौर, ஃபீல்டிங் கோச் T திலீப் மற்றும் போலிங் கோச் பாரஸ் மாம்ரே இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ப்ராபப்ளி மீன்ஸ் ஒரு புதிய ஆர்மி ஆஃப் சப்போர்ட் ஸ்டாஃப் வரக்கூடும் இந்தியாவிற்குன்னு. அண்ட் எனக்கு கிடைத்திருக்கும் செய்திப்படி ஒரு ஃப்ரண்ட் ரன்னர் அந்த பொசிஷனுக்கு வந்து லக்ஷ்மிபதி பாலாஜி, நம்ம தமிழ்நாடுவை சேர்ந்த முன்னாள் இந்திய ஃபாஸ்ட் பவுலர் லக்ஷ்மிபதி பாலாஜி ஒரு ப்ராபபிள் கேண்டிடேட் அப்படின்னு இது என்னால் இண்டிபெண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ண முடியலை. ஆனால் அவர் தமிழ்நாடுவோட ஹெட் கோச் ஜாபுக்கான அந்த ஆஃபர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த மீன் டைம் அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு செய்தியாக வந்திருக்கு. ஸோ லக்ஷ்மிபதி பாலாஜி ஒரு ஃபீல்டிங் கோச்சாக ஒரு போலிங் கோச்சாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவங்க பாலாஜியும் சரி கௌதம் கம்பீரும் சரி டீம்மேட்ஸாக இருந்திருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸில், இந்தியன் கிரிக்கெட் டீமில். அண்ட் பாலாஜி KKRல வந்து ஒரு போலிங் கோச்சாக, போலிங் மென்டாராகவும் சர்வ் பண்ணதை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த பாஸ். ஸோ அவர் வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது, பட் அது இன்னும் கான்ஃபர்மேஷன் இல்லை. அதை தவிர இன்னொரு செய்தி கிரிக்பஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க 2-3 வாரங்களுக்கு முன்னாடி. ஜான் டி ரோட்ஸ் அணுகியிருக்காரு கௌதம் கம்பீர் ஃபீல்டிங் கோச்சாக வருவதற்கு. நான் ஜான் டி ரோட்ஸ் இந்தியாவோட IPLோட எஸ்பெஷலி ஒரு நீண்ட கால அசோசியேஷன் இருந்திருக்கு. லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ்க்கு கம்பீர் எப்போ மென்டாராக இருந்தாரோ அப்போது ஜான் டி ரோட்ஸ் ஃபீல்டிங் கோச்சாக இருந்தார். ஆன் கம்பீர்ஸ் ஓன் ரோல் அஸ் அ கோச் அண்ட் அ மென்டார் பார்த்தீங்கன்னா, அவர் லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ்க்கு மென்டாராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அண்மையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு அவர் திரும்ப வந்ததை நம்ம பார்த்தோம். அவர் கேப்டனாக 2 டைட்டில்ஸ் வென்று கொடுத்துருக்காரு. அண்ட் ஆஸ் அ மென்டார் அகெயின் இந்த IPL 2024 ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேம்பெயின், ஒரு டைட்டில் வின்னிங் கேம்பெயினை அவர் தலைமை நடத்தி அவர் வந்து மற்றும் ஒரு முறை வெற்றி வாகை சூட வச்சார், த மென் இன் பர்பிள். ஸோ அந்த அனுபவம் இருக்குது, மேனேஜ்மெண்ட் அனுபவம் இருக்குது. அண்ட் கம்பீருக்கு வந்து பெரிய டாஸ்க் எல்லாமும் இருக்குது. ஏன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ டீம் இன் ட்ரான்சிஷன் இந்த இந்திய அணி. ஏன்னா T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் ரவீந்திர ஜடேஜா மூவருமே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் மற்ற ஃபார்மேட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா, ஆல்தோ ரோஹித் சர்மா தொடருவார், விராட் கோலி தொடருவார் இந்த சைக்கிள் ஆஃப் த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப், அதாவது 2025 அண்ட் ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி 50 ஒரு காம்படிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இவங்க எல்லாருமே மென் இந்த லேட் 30s. இவங்க மட்டும் இல்லை, ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் முகமது ஷமி அவரும் mid-30s நெருங்குறாரு. ஸோ திஸ் இஸ் அ டீம் இன் ட்ரான்சிஷன். ஸோ கௌதம் கம்பீரோட வேலை கண்டிப்பாக கணிசமாக இருக்க போகுது. ஏன்னா அவரோட டென்யூர் 2027 நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் BCCI அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்டர்வியூ பண்ணும்போதே இந்த பொசிஷனுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட். அண்ட் கம்பீரோட டென்யூர் இந்தியாஸ் டூர் ஆஃப் ஸ்ரீலங்காவோட தொடங்குது. அது July 27, 2024 சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் நீங்கள் அந்த சீரீஸை பார்த்து ரசிக்கலாம். அதில் 3 1days 3 T20Is நடைபெற போகுது. அண்ட் ஆல்சோ PTIயோட ரிப்போர்ட் படி ரோஹித் சர்மா, விராட் கோலி மற்றும் ஜஸ்பிரித் பும்ரா ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் ஐதர் KL ராகுல் ஒரு ஹார்திக் பாண்டியா டீமோட கேப்டனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாளில் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸும் வரும். அண்ட் எந்த தகவல் வருதோ உடனே உங்களோட ஷேர் பண்ணிக்க நாங்கள் காத்திருக்கோம் கெட் திஸ் கிரியேட்டிவில். அண்ட் ஆரம்பிக்கலாங்களா நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு பெரிய நன்றிகள். டூ கீப் வாட்சிங், டூ லைக், டூ ஷேர், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு கெட் திஸ் கிரியேட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.